சமாச்சாரம். ஆமா, அது எங்க குடும்பத்துல எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் இல்லை. நீங்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபேமிலி, மியூசிக் டைரக்டர் ஃபேமிலி. இவர் வந்து சிங்கர் ஃபேமிலி. சரி, அதில் ஜாயின் பண்ணி விட்டேன். வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் தப்பா? வேற ஒன்றும் தப்பா இல்லை, அவர் வந்து பேசி பாடுவார், இல்லை பாடி பேசுவார், அதெல்லாம் ஒன்று. இன்னைக்கு செஞ்ச முறுக்கு தான் மம்மி சூப்பரா இருக்கு. டேய், அது முறுக்கில்லடா, அது ஜாங்கிரிடா. என்ன சந்தேகப்படுறதை விட்டுட்டு திங்கிற தீனிய குறைச்சிக்கோன்னு வந்தது. அந்த குண்டாண்டி ஜோக்கு நல்லா இருந்தது தரும். நிஜமாவே இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறது, அது வேறொரு கலைகளை அவங்களுக்கு சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாட்டு சொல்லி கொடுப்போம். மதன் பாபா அங்கிள் நல்லவரா இல்லை வந்து சிட்டி பாபா அங்கிள் நல்லவரா தெரியலையே. இப்போ சின்ன குழந்தை ஒன்று பார்த்தேன், எவ்வளோண்டு வாயில் விரல் வச்சுருந்தது. அதெல்லாம் பண்ணக்கூடாது, வெளியில் எடுத்தேன், போடா அறிவு கட்ட வேணுச்சு, மறுபடியும் நானே வச்சு விட்டேன். அது ஏன் வச்சு பழக்கப்படுத்திருக்காங்கன்னா, வெளியில் எடுத்தால் கண்டபடியாக பேசுதுங்க குழந்தைங்க, அதனால நானே திருப்பி வச்சு விட்டேன். இதுதான் கரெக்ட். உலக பொருளாதாரம் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில ஒபாமா முந்தா நாள் இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கலாமா? ஒரு 4 பெரிய மனுஷனை கேட்கணுமா இல்லையாங்க? ஒபாமா செஞ்சா சரியில்லைங்க. நீங்க வேற ₹1 இருக்கா பாக்கெட்ல? ஒத்த பைசா இல்லையானே? ₹1 வாக்குல நீ ஒபாமா பத்தி பேசுற. உத்தரகோசமங்கை அருகே மனைவியை கொன்று மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் வீசிய கணவன் கைது. அட பாய்ப்பல, இங்க வாரியா? ஏய், இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி நினைச்சானா இல்லாட்டி மனைவி சேகரிப்பு தொட்டி நினைச்சானா? ஏயா, நல்லா சொல்லி. 98 வயதில் விவாகரத்து பெற்று உலக சாதனை படைத்தனர் தம்பதிகள். 98 வயசுல விவாகரத்து பண்ணிருக்காங்க. அப்ப 98 வயசுல அதுக்கு சேர்ந்திருந்தான்னு விலகி இருந்தான்னு அது மட்டும் இல்லையே, பன்னிக்குட்டி இல்லாம பரிசா தருவாங்க. அண்ணே நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பன்னிக்குட்டி இல்லனே. 2 பன்னிக்குட்டியோட விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 1,20,000 ரூபாய். ஒரு அரபாடி லாரியை பிடிக்கிறோம், சரி, அத்தனை பண்ணியும் போட்டு குளிப்பாட்டுறோம், நல்ல சோப் போட்டு குளிப்பாட்டி இங்கிலாந்து போய் வித்து வியாபாரம் ஆக்கிடுவோம். ஊர்ல எல்லாம் பார்த்தீங்க சொன்னா பண்ணைப்புறம் அந்த மாதிரி ஊருக்குள்ள காலையில் அந்த டீ கடையில் இந்த பேப்பர் படிக்கிறதுக்கு கூட்டம் எக்கச்சக்க கூட்டம் இருக்கத்தான் செய்யும். நியூஸ் கேட்குறதுக்கு அங்கே தான் போகணும். அங்கே ரேடியோ ஒன்று இருக்கும், அங்கே தான் இப்போ புது பாடல்கள் கேட்குறது கூட அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அந்த சாங் கேட்டு தான் நாங்கள்லாம் நோட்ஸ் எடுக்கிறது பழக்கம். அது டீ கடைங்கிறது ஒரு பொது ஜனங்களுக்கு ஒரு அருமையான அறிவுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அருமையான இடம். உங்களுக்கும் உங்கள் தருண்குமாரின் வணக்கம். சார், இவர் உங்கள் ஃபேமிலி தான், பேச்சிலேயே பாட்டு. வணக்கம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் பேசிட்டு பாடிட்டு தான் இருக்குமா? ஆமாம். எப்படி எப்போ கேட்டீங்க? என்னது? நாங்கள் பேசுகிற பாட்டு மாதிரி இருக்கா? இல்லை இல்லை இல்லை, சில பேர் பேசுறது பாட்டு மாதிரி இருக்கும், இல்லை எங்கள் ஃபேமிலி பாடுறதே பேச்சு மாதிரி இருக்கும். ஓ, நாங்கள் பாடுறது பேச்சு இல்லை இல்லை, பாடுறாருன்றேன் பேச்சிலேயே. ஓ ரைட், அதுதான் சொல்ல. அது எங்கள் குடும்பத்து சமாச்சாரம். ஆமாம், அது எங்கள் குடும்பத்தில் எல்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் இல்லை. நீங்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபேமிலி, மியூசிக் டைரக்டர் ஃபேமிலி. இவர் வந்து சிங்கர் ஃபேமிலி. சரி, அதில் ஜாயின் பண்ணி விட்டேன். வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் தப்பா? வேற ஒன்றும் தப்பா இல்லை, அவர் வந்து பேசி பாடுவார், இல்லை பாடி பேசுவார், அதெல்லாம் ஒன்று. அவர்கிட்ட ராகம் இருக்கு. ஓ ராகம். எங்கள்கிட்ட ராகம் எங்கிட்ட இருக்கா? நீங்கள் ஒரு வணக்கம் சொல்லுங்க பார்ப்போம். வணக்கம். அது கிடையாது. வணக்கம். அதுதான் எங்க ஆளு. ஓகே ஓகே. தருண்குமார், என்ன பண்ணி அசத்த போறீங்க? அங்கிள், நான் சிரிப்பு விருந்து வைக்க போறேன் அங்கிள். ஃபுல்லாக வைங்க, நாங்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி வைங்க. ஓகேவா? ஓகே அங்கிள். அசத்துங்க. அந்த தலைவர்கிட்ட அவரோட வீடு கோவில் மாதிரி இருக்குன்னு சொன்னது தப்பா போச்சே. வீட்டுக்கு முன்னாடி ஒரு குண்டியல் வைக்கன்னு சொல்லிட்டாரே. மரம் நடுற விழாக்கு வந்து நம்ம தலைவர் ஏன் கோச்சிக்கிட்டு போறாரு? மரம் நடுற விழான்னு சொல்லி கையில செடியை கொடுத்துட்டாங்களா? கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்த நம்ம தலைவர் ஏன் கண் கலங்குறாரு? ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்காராம். பொண்ணு அவங்க அம்மா மாதிரிங்க, அதுக்கு முடி கூடவே நடிச்சிருக்கணும். இந்த நாய்க்கு சொந்தக்காரர் யாருங்க? நான் தாங்க. அப்படியா?
தூரத்து சொந்தமா இல்லைன்னா நெருங்கின சொந்தமா அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டாங்களா? டேய், சைக்கிள் லைட்டு கூட இல்ல, இதுல வர சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு கேட்டேன். அடம் பிடிக்கிறியடா. ஏன்டா அடக்கு பிடிக்கிற? பின்ன என்ன டாடி, பஸ் ட்ரெயின் ஓட்டுறவங்களா என்ன பஸ் ஐட்டு ட்ரெயின் ஐட்டா இருக்காங்க? அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டாங்களா? மம்மி, இன்னைக்கு செஞ்ச முறுக்கு தான் மம்மி சூப்பரா இருக்கு. டேய், அது முறுக்கில்லடா, அது ஜாங்கிரிடா. ஏன் டாக்டர், ஆபரேஷன் பண்ணும்போது கையில கிளவுஸ் போட்டுக்கிறீங்க? ஏன்னா கைரேகர் படிஞ்சிட கூடாதுல்ல, அதுக்கு தான். குண்டா இருக்கிற ஒரு ஆண்டி வெயிட் மிஷின் மேல ஏறி நின்னாங்களாம். காடு வந்துதான். அவங்க பார்த்துட்டு திருப்பியும் சந்தேகப்பட்டுட்டு ஏறி நின்னாங்களாம். திருப்பியும் காடு வந்துதான். திருப்பியும் சந்தேகப்பட்டுட்டு ஏறி நின்னாங்களாம். அப்ப என்ன தெரியுமா காடு வந்தது? என்ன சந்தேகப்படுறதை விட்டுட்டு திங்கிற தீனிய குறைச்சிக்கோன்னு வந்தது. ஜோரா பண்ணீங்க தருண். தேங்க்யூ அங்கிள். அந்த குண்டாண்டி ஜோக்கு நல்லா இருந்தது தரும். சில திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்ல சின்ன வயசுலேயே புத்தி அழாதப்பா, கடவுள் வந்து நம்ம எதுக்கு படைச்சிருக்கா தெரியுமான்னு ஆறுதல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க வயசுக்கு மீறிய பேச்சுகளில். நிஜமாவே இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணுறது அது ஒரு வேறொரு கலைகளை அவங்களுக்கு சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பல பேர் பாட்டு சொல்லிக் கொடுப்போம், பல பேர் இது சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி கண்டினியூஸ் தாட்ஸ் வர்றதுக்கான விஷயங்களை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதுங்கிறது இது அவங்க படிப்புரை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க அம்மா அப்பா அவங்கள ட்ரெயின் அப் பண்ணணும். ஏன்னா வந்து இது பதிகிற மாதிரி அவங்களுக்கு பாடம் பதியணும். அந்த இப்போ இவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்கிறாங்களே, இந்த அளவுக்கு ஞாபக சக்தியை அவங்க வளர்த்துருக்காங்கன்னு சொன்னால் எல்லாவற்றையுமே இந்த அளவுக்கு ஞாபக சக்தியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அம்மா அப்பா அதுக்கு தயார் பண்ணணும். மறுபடியும் ஜோக்குன்னு சொல்லி இது பண்ணாமல் அவங்களுக்கு அவங்களுடைய அறிவாற்றலை அவங்க வாழ்க்கையின் உயரத்திற்கு போவதற்கான வழியாக திருப்பி விடணும் அப்படின்னு. ஆல்ரெடி ஸ்கூலில் ஃபஸ்ட்டுன்னு வேற உங்களை நான் கேள்விப்பட்டேன்ல, ஸ்கூல் ஃபஸ்ட்டா நீங்கள்? ஆமா அங்கிள். ஓ வெரி குட். இதில் யார் ரொம்ப நல்ல அங்கிள்? அடிக்கடி வரீங்களே, மதன் பாபா அங்கிள் நல்லவரா இல்லை வந்து சிட்டி பாபா அங்கிள் நல்லவரா தெரியலையே. ரெண்டு பேர்ல யாரு கொஞ்சம் ரொம்ப கிண்டல் பண்றது யார், ரொம்ப கேலி பண்றது யார்? சொல்லு, நான் அப்பப்போ தான் நான் வரேன். இன்னைக்கு நான் போடுறேன். நான் 8 மாதம். சிட்டி பாபா அங்கிள். சிட்டி பாபா அங்கிள் என்ன பண்ணலாம்? பெஞ்சில் ஏறிக்க சொல்லலாமா? ஆ சொல்லு. stand up for the bench. நல்ல நீங்க நின்னுட்டீங்க சிட்டி பாபுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க நின்னுட்டீங்க சிட்டி பாபு. என்ன இப்போ நீங்களே சொல்றீங்க. நிஜம்தான். அங்கிள், சிட்டி எப்பவுமே நிக்கும் அங்கிள், உட்காராது. நான் மட்டும் உட்கார்ந்துட்டே இருக்கேன். அது சிட்டி பாபு தானம்மா? பாபு பாபுனா உட்கார்ந்து. பாபுன்னா உங்க சின்ன பிள்ளை தானே? பாபுன்னா சின்ன பிள்ளை. அதனால சிட்டி நிக்குது, பாபு உட்கார்ந்து இருக்கு. நான் ஏன் நிக்க மாட்டேன்னா நின்னா நீ தெரிய மாட்டேன், உட்கார்ந்தாதான் கரெக்டா தெரியும். இப்போதான் அங்கிள் கரெக்டா இருக்கும். நான் பெருசாயிட்டேனா நீங்களே ஏஞ்சி நின்னு. ஆமா, பாருங்க கூடி சீக்கிரம். ரொம்ப நல்லா பண்ணீங்கண்ணா, ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ அங்கிள். இப்போ ஒரு சின்ன குழந்தை ஒன்று பார்த்தேன், எவ்வளோண்டு வாயில விரல் வச்சிருந்தது. அதெல்லாம் பண்ணக்கூடாது, வெளியில எடுத்தேன். போடா அறிவு கட்ட வேணுச்சு, மறுபடியும் நானே வச்சு விட்டேன். அது ஏன் வச்சு பழக்கப்படுத்திருக்காங்கன்னா வெளியில எடுத்தா கண்டபடியா பேசுதுங்க குழந்தைங்க, அதனால நானே திருப்பி வச்சு விட்டேன். இதுதான் கரெக்ட். ஓகே தருண், கீப் இட் அப், சூப்பரா பண்ணுங்க. தேங்க்யூ. இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் மரியாதைக்குரிய கங்கை மரன் அவர்களையும் வருக என நிகழ்ச்சிக்கு வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? என்ன பண்ணி அசத்த போறீங்க? பொதுவாக அந்த எல்லா கிராமத்தில் இருக்க டீ கடையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்றும் இல்லாமல் வந்து உட்காந்துட்டு அந்த டீ கடை கிடக்கிற பெஞ்சில் கிடக்கிற பேப்பர் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரையும் படிச்சுட்டு ஊர் பூரா கொலை சொல்லிட்டு போவாங்க. அவன் வாழ்க்கை என்னன்னு பார்க்க மாட்டாங்க. அவன் செஞ்சா சரியில்லை, இவன் செஞ்சா சரியில்லை, தப்பான பாரு, ரச்சியா பாரு அப்படின்ட்டு அவன் வாழ்க்கை சரியில்லாமல் போயிருக்கும். கடைசியில் என் மேலே வெட்டி பேச்சா பேசிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க.
அந்த மாதிரி ஒரு 2 பேரை இப்போ பார்க்க போறீங்க. அதான் சார் கான்செப்ட். ஓகே, சூப்பர் கான்செப்ட், புதுசாக இருக்கு. நம்ம ஷோக்கு அசத்துங்க. தேங்க்யூ சார். அடாடாடாடாடா அப்பா எப்பா மூலி பேப்பர் வந்துருச்சா? வரலையா? என்னையா நீ எல்லாம் ஊருக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிக்காம மண்டே வெடிக்கிற மாதிரி இருக்கப்பா. ஏய் பக்கடா பாண்டே, என்ன ஒரு பொது இடத்துல உட்காந்துருக்க பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஏய் 1 கிலோ பக்கடா வாங்கி ஓரமா உட்காந்து செமிச்சு திங்கிறீங்க தானே நீ. சரி அதை விடுங்க, அதை விடுங்க. ஒரு பக்கடா பாண்டின்னு சொல்லாம எப்படி கூப்பிட முடியும்? சரி அதை விடுங்க. அதுதானே அண்ணே வீராசாமி, இதுதான் உன்னை இப்பதானே நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீயே வந்துட்டேனே. சொல்லு. இந்த ஊர்ல சொந்த காசு குடிச்சு பேப்பர் வாங்குற ஒரே மனுஷன் நீதானே. இதைத்தானே 20 உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கெட்ட மனுஷன் நீ. பேப்பர் வேணுமா? ஆமாண்ணே. பேப்பர் படி, எடுத்து படி. இல்லண்ணே, எழுத படிக்க தெரிஞ்சா தான் நானே படிச்சிருப்பேன்ல. இல்லண்ணே, காலையில எந்திரிச்சு பேப்பர் படிக்கலன்னா சரி. நமக்கு அன்னைக்கு நாளே ஒழுங்கா அழுக்காத மாதிரி இருக்குண்ணே. ஏய் பக்கடா, நீ ரொம்ப பீலாடா. இதெல்லாம் நீ படிச்சு என்ன பண்ண போற? நீ படிச்சு நீ என்னத்த இது வரைக்கும் என்னமா சொல்லிருக்கியா நீ எனக்கு? ஆனா இருங்கண்ணே, இந்த பேப்பரை பார்த்தாத்தேன் உலக நிலவரம் என்ன, உள்ளூர் கலவரம் என்னன்னு தெரியும். ஆனா இதை சொல்றீங்களே, உலக பொருளாதாரம் சீரழிஞ்சு போய்க்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில ஒபாமா முந்தா நாள் இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கலாமா? ஒரு 4 பெரிய மனுஷனை கேட்கணுமா இல்லையாங்க? ஒபாமா செஞ்சா சரியில்லைங்க. நீங்க வேற ₹1 இருக்கா பாக்கெட்ல? ஒத்த பைசா இல்லையானே. ₹1 வக்கு இல்ல. நீ ஒபாமா பத்தி பேசுற. உன்னையெல்லாம் செருப்பு கழட்டி அடிக்கிறீங்க. என்ன விஷயமா அதை மட்டும் பேசியா? ஏங்க தலைச்சது என்ன போட்டிருக்காங்க? என்ன பா பிடி. உத்தரகோசமங்கை அருகே மனைவியை கொன்று மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் வீசிய கணவன் கைது. அட பாய் பேர இங்க வாரியா? ஏய் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி நினைச்சானா இல்லாட்டி மனைவி சேகரிப்பு தொட்டி நினைச்சானா? ஏயா நல்லா ஜோடி பார்க்க சொல்லி அவன் முண்டாட்டி மட்டும் இருக்கு, அக்கம் பக்கத்துக்கு அத்தனை ஒரு முண்டாட்டி இருக்கான்னு பாரியா? பேப்பரை பிரிச்சாலே இந்த குளவன்றதெல்லாம் வந்து ஒரு பொழுதுபோக்கா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பொண்டாட்டியை போட்டு தள்ளதெல்லாம். சரி அதை என்னையா? கள்ளக்காதலுக்காக பெற்ற மகனையே கொன்ற தாய். கள்ளக்காதலுக்கு புருஷனை போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தாளுங்க, அடுத்து மகனை போட்டு தள்ளினாங்க. ஏப்பா நீ இந்த பேரம் பேத்தி வச்சிருக்கலாம், கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. நீ படிக்காட்டாலும் பரவாயில்ல, பல விதமா சிந்திக்கிறேனே. நான் படிக்காட்டவங்க என்னத்துக்கு அழுத்தி சொல்றேன்? இல்ல அறிவு வேலை செய்துனே. இங்க தானே நம்ம செய்தி வந்திருக்கு. தென் மாவட்டங்களில் தீபாவளிக்கு மது விற்பனை 50 கோடியை தாண்டியது. டாஸ்மார்க் சாதனை. பள்ளிக்கூடத்து போய் படிக்கிறவன குடிக்கிறானயா? அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. என்ன வெயிலா இருக்குன்னு பீரை போடுறாங்க, குளிரா இருந்துச்சுன்னா சரக்க போடுறாங்க. இதனால குடிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த செய்தியை பார்த்தானே, ஈரோடு மாவட்டம் குன்னத்தூரில் டாஸ்மார்க் பாரில் பரிசு குழுக்கள் தீபாவளி ஸ்பெஷல். முதல் பரிசு ஒரு ஃபுல் ஒரு நபருக்கு, 2ஆம் பரிசு 2 ஆப் 2 நபருக்கு, 3ஆம் பரிசு 4 குவார்ட்டர் 4 நபருக்கு. அடாடாடா பாத்தீங்களா வியாபாரத்தை எப்படி பெருக்குறாங்கன்னு? நீ அவங்க ஒண்ணு செஞ்சிருக்காங்க, அதை பாராட்டிக்கிறேன். என்ன வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக பரிசு போட்டுருக்கான். ஒரு ஃபுல் 2 ஆப் எல்லாம் வாங்கி குடிக்க மாட்டான், கொடுத்தா தான் குடிப்பானா? என்ன செய்யணும்ன்ற நீ? பொம்பளையால கொடுக்க சொல்லியா பரிசை? என்ன கொடுக்க சொல்றீங்க? முதல் பரிசு தோடு கொடுக்க சொல்லு, 2ஆவது பரிசு மூக்குத்தி கொடுக்க சொல்லு, 3ஆவது பரிசு குக்கர் கொடுக்க சொல்லு. என்ன நீ கூவர்த்தமா பேசிட்டு பொம்பளையால போய் டாஸ்மார்க் நிக்குது, அதுக்கு மூக்குத்தி கொடுக்க சொல்றீங்க? பேத்தரமா பேசுறியா? பொம்பளையால குடிக்க போலனாலும் குடிக்க போகும்போது தடுக்கிறது யாரு? பொம்பளை தான். இப்ப சொல்லி பாரு. நீ ஏய் பார்ல கொடுத்தாங்க, நீ ஒரு மூக்குத்தி கொடுத்தாங்க, ஒரு தோடு கொடுத்தாங்க, சொல்லி பாரு. நீ போலனாலும் சாப்பிடு, செவுல இறங்கி போயிட்டு வராங்க, வா மூக்குத்தி வாங்கிக்கலாம். அவசரத்துக்கு அடகு வச்சு கூட குடிச்சுக்கலாம். அங்க இருக்கே இல்ல நீங்க. ஏப்பா பேச்சு வாக்கல நேத்து சரக்கு சாப்பிட்டோமே, மிச்சம் மிச்சம் வச்சு வெளிநாட்டு செய்திகள் படிக்குமா? படியா படியா. 98 வயதில் விவாகரத்து பெற்று உலக சாதனை படைத்தனர் தம்பதிகள். 98 வயசுல விவாகரத்து பண்ணிருக்காங்க. அப்ப 98 வயசுல அதுக்கு சேர்ந்து இருந்தான்னு விலகி இருந்தான்னு அது மட்டும் இல்லையே, அங்க எதுக்காக 98 வயசுல ஒண்ணுங்க இருக்காங்கன்னா, வெளிநாட்டுல கிளவி கூட கேன் போட்டு சிக்கு சிக்கு சிக்கிட்டு இருக்குமே. நாமூர் கிளவி பார்க்க முடியுமாயா? அதனால வேப்பனை சேர்த்து விருன்னு உட்காந்துருப்பாங்க, வரைச்சு போய் பக்கத்துல ஒரு நாள் பதறதுல. அதனால தான் நம்ம பதறாங்க. இங்க வரனே குளிரை விரட்டுவதற்காக ரூபாய் 7.5 கோடி ரூபாயை எரித்த கோடீஸ்வரர். அவரது மொத்த சொத்து மதிப்பு 1,26,000 கோடி. ஏப்பா நம்ம ஊர்ல எல்லாம் குளிர விடுறது குடிசை எரிப்போம். நம்ம ஒரு 7.5 கோடி ரூபாய் அம்பாடுக்கு எரிச்சிருக்கானயா? காசை கரியாக்குறேன்னு கேள்விப்பட்டிருக்கானே. அது இதானே இதானே தூங்குருமனே. 7.5 கோடி ரூபாய் எடுவட்ட பய. இங்க வரனே படி. பன்றிக்குட்டி பரிசு. இங்கிலாந்தின் மிகப்பெரிய கால்பந்து வீரர் டேவிட் பெக்காமுக்கு அவருடைய மனைவி விக்டோரியா 2 பன்னிக்குட்டிகளை பரிசாக வழங்கி இருக்கிறார். பக்கடா பன்னிக்குட்டி இல்லாம பரிசா தருவாங்க? அண்ணே நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பன்னிக்குட்டி இல்லனே. 2 பன்னிக்குட்டியோட விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 1,20,000 ரூபாய். நம்ம ஊர்ல சீந்த நாதி இல்லாம எத்தனை பன்னிக்குட்டி அலைஞ்சுக்கு இருக்கு?
ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு எந்த ஊரியா அது? அது இங்கிலாந்துலண்ணே, நமக்கு இருக்கு. ஒரு அரபாடி லாரியை பிடிக்கிறோம், சரி. அத்தனை பண்ணியும் போட்டு குளிப்பாட்டுறோம், நல்ல சோப் போட்டு குளிப்பாட்டி இங்கிலாந்துல போய் வித்து வியாபாரம் ஆக்கிடுவோம். பாத்தீங்களா, உலக நிலவரம் உள்ளூர் நிலவரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் தான் பேப்பர். ஆமையா பத்திரமா வச்சிருங்க. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா எழுத்து கூட்டி படிச்சு முடிக்கிறதுக்குள்ள 8:30 மணி ஆயிடுச்சு. அடுத்து என்ன சரி ஒரு வேலை விட்டு பாக்குறதுக்கு என்னண்ணே ஏனே என்ன அப்படி ஏனே என்னைய பார்த்து வேலை வாய் அடக்கி பேசுறேன். நான் எந்த காலத்துல வேலைக்கு போனேன்? இல்ல நீ எந்த காலத்துல வேலைக்கு போன? நீ விசிக்கிட்டு இருக்கா? உன் பொண்டாட்டி தானே உனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்கு. கவர்மெண்ட் வேலை பாக்குறா, அதனால ஒரு 5 மணிக்கு அலாரத்தை வச்சு அரசாங்க வேலைக்கு போயிடுறா. இப்ப ஏன் பொண்டாட்டி நாப்புல என்ன கருதறுப்புன்னு சொல்லி காலையில கருக்கல்ல கிளம்பி போயிட்டா. மனுஷன் கஞ்சியை காய்ச்சி வச்சுட்டு போனா செலவுக்கு 5 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கா. ஒரு பீடி கிட்ட வாங்கி வீட்டுல வச்சு வந்திருக்கேன். இவ்வளவு எனக்கு என்னன்னு போயிடறாங்கயா, நம்ம உசுரை கொடுத்து உழைக்க வேண்டியதா இருக்கு. ஏனே கேக்குற இந்த உழைப்பு பாரு எப்படி கடத்துறது, எப்படி சங்கரம்ன்ற நமக்கு தெரியும். காலையில 6 மணில இருந்து எப்படி கஷ்டப்பட்டுட்டேன். உழைச்சு ஓடா போறேன். சரிண்ணே. நன்றி. வெல்டன். நீங்கள் முதல்ல பேப்பர் பற்றி படிச்சுட்டு இருந்தோன்னே எம்ஆர் ராஜா சார் ட்ராமா தான் ஞாபகத்துக்கு வந்துடுது. அவர் முதல்ல அந்த பேப்பரை வச்சுப்பார். ஃபுல்லாக அன்னைக்கு பேப்பரில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் ஜோக்கு. ஆமாம், அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷம் அதில் தான் போகும் அந்த ட்ராமாவில். அப்புறம் தான் வந்து கேரக்டர்ஸ் வந்து என்ட்ரி ஆகி மற்றது நடக்கும். அது மாதிரி எல்லா நியூஸுமே வந்து பேப்பரில் ஏற்கனவே வந்த நியூஸ். அதே மாதிரி வந்து பொம்பளைங்க வேலைக்கு போகிறாங்க, ஆம்பளைங்க வெட்டியாக சுற்றி சீட்டு ஆடிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தராவது காசு கொடுத்து வாங்குறாரு, இன்னொருத்தர் வாங்கவே இல்லை. இதில் ஹியூமர் தாண்டி பல விஷயங்கள் இருந்தது, பல இன்ஃபர்மேஷன் இருந்தது. ரம்யாமன் சார், இந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நல்ல ஒரு விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணாங்க. அதாவது அந்த பேப்பர் மூலமாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒபாமாவுக்கு இங்கேருந்து அறிக்கை விடுறது, திட்டுறதுலேருந்து எல்லாமே நிஜமாக நம்ம ஊரில் நடக்கக்கூடிய இன்றைக்கு இங்கேருந்து எச்சரிக்கிறேன்பாங்க. நம்ம ஊரில் சாதாரண ஆட்களாக இருப்பாங்க. ஒபாமாவுக்கு எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதையாக நடக்கவில்லை என்றால் இருப்பாங்க. இவங்க நம்ம ஒரு அந்த மாதிரி வீரமான நம்ம ஆட்கள் நிறைய பேர் உண்டு. நிஜமாக நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம். எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்க சொன்னால் பண்ணைப்புறம் அந்த மாதிரி ஊருக்குள்ள காலையில் அந்த டீ கடையில் இந்த பேப்பர் படிக்கிறதுக்கு கூட்டம் எக்கச்சக்க கூட்டம் இருக்கத்தான் செய்யும். நியூஸ் கேட்குறதுக்கு அங்கே தான் போகணும். அங்கே ரேடியோ ஒன்று இருக்கும், அங்கே தான் புது பாடல்கள் கேட்குறது கூட அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அந்த சாங் கேட்டு தான் நாங்கள்லாம் நோட்ஸ் எடுக்கிறது பழக்கம். அது டீ கடைங்கிறது ஒரு பொது ஜனங்களுக்கு ஒரு அருமையான அறிவுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அருமையான இடம். நிறைய கடை வாங்குறதான் அந்த பக்கம் கடையை மாற்றிடுவோம், அவ்வளோதான். சந்தோஷம். நல்ல விஷயங்களை சொல்ல முயற்சி பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே கிறிஸ்டபர், சசி, சூப்பராக இருந்தது. கீப்பிட்டா. நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.